ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பங்கஜ நலபாகத்தில் இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பரான இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பொடி ஒன்றை ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் தனியா, மிளகாய் வத்தல், வெந்தயம், ஜீரகம் நாலுத்தையும் சிம்மில் வச்சு சிவப்பாக வத்தலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் வத்தல் சேர்த்துக்குங்க. இது நல்லா வதக்கிட்டு இதோட நம்ம கருவேப்பிலை 2 சேர்த்துக்கலாம், வாசனையாக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து ஒரு வதக்கிட்டு சின்ன வெங்காயம், தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம இதை நல்லா வறுத்துட்டு நல்லா சூடு ஆறின பிறகு தண்ணீர் விடாமல் நல்லா பொடிச்சிடலாம். இந்த பொடியை தான் இந்த சாதத்துக்கு சேர்க்க போகிறோம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு குக்கர் பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் 3/4 கப்பு சாப்பாட்டு அரிசி, 1/4 கப்பு துவரம் பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். நல்லா ஊறினா தான் இந்த சாதம் நல்லா குழஞ்சி நல்லாயிருக்கும். இப்போ நல்லா அரை மணி நேரம் ஊறியிருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் விருப்பப்பட்ட காய்களை சேர்த்துக்கிறேன். முள்ளங்கி, வெங்காயம், தக்காளி முதல்ல சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமாக சேர்த்துங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 கப்புக்கு 3/4 இல்லைன்னா 4 கப்பு தண்ணீர் விட்டுக்கலாம். நல்லா குழைவாக வெந்து இருக்கும். இது இப்படியே இருக்கட்டும். இன்னும் 2 காய்களை இதோடு சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம இதில் மட்டும் மஞ்சள்தூள் கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இங்கே நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், புளியை சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ கத்திரிக்காய், வெண்டைக்காவை நல்லா வதக்கிட்டு சேர்த்துக்கலாம். அதனால் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கத்திரிக்காவை நல்லா வதக்கிடலாம். கத்திரிக்காவை நீங்கள் அப்படியே சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். வதக்கி சேர்க்கும்போது இந்த சாதத்துக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கத்திரிக்காவை வதக்கி சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெண்டைக்காவை அப்படியே சேர்க்க வேண்டாம். ஏன்னா வெண்டைக்காயில் வழுவழுப்பு தன்மை அதிகமாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு வெண்டைக்காவை சேர்க்கும்போது வெண்டைக்காய் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் வெண்டைக்காவை வதக்கிட்டு சேர்த்துக்கலாம். எப்போவுமே சமைக்கும்போது அப்பப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்து செஞ்சோன்னா சாப்பிடும்போது நல்ல மணமாக இருக்கும். இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்குங்க. இப்போ இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இந்த குக்கர் பாத்திரத்தில் இதை சேர்த்துட்டு மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். ஒரு சின்ன கிண்ணத்தை இதன் மேலே வச்சிடலாம். தண்ணீர் மூடியில் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த கிண்ணத்துலேயே அந்த அளவுக்கு அதிகமான தண்ணீர் சேர்ந்துடும். நமக்கும் வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கிண்ணத்தை வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் புளி கரைசல் தேவையான அளவு விட்டுக்கலாம். மீடியம் புளிப்பாக இருந்தால் தான் இந்த சாதத்துக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் முருங்கைக்காவை சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்தில் முருங்கைக்காய் நல்லா வெந்துடும். முருங்கைக்காவை நீங்கள் இந்த மாதிரி தனியாக தான் வேக வச்சு சேர்க்கணும். குக்கரில் வேக வச்சோன்னா 3-4 விசிலில் முருங்கைக்காய் நல்லாவே வெந்துடும். சாப்பிடும்போது நல்லாவே இருக்காது. அதனால் முருங்கைக்காவை மட்டும் நம்ம தனியாக இந்த மாதிரி புளி தண்ணீரில் வேக வைக்கும்போது காயில் இந்த புளிப்பு தன்மையும் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போதும் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லாவே வெந்துடுச்சு முருங்கைக்காய். இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், வத்தல் சேர்த்துக்கலாம். மணத்தக்காளி வத்தல், அப்படி இல்லைன்னா சுண்டைக்காய் வத்தல், 2த்தில் எது இருக்கோ அதை சேர்த்துங்க. இந்த கதம்ப சாதத்துக்கு வத்தல் சேர்த்து செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் இங்கே சுண்டைக்காய் வத்தலை 2-3 நிமிஷம் நல்லா சிவப்பாக வறுத்துட்டு சேர்த்துக்கிறேன். குக்கரில் பாருங்கள், இந்த கிண்ணத்தில் தான் தண்ணீர் தேங்கியிருக்கு. அதை நம்ம இதோடையே ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல வடித்த சாதத்தை நல்லா இந்த மாதிரி 2-3 நிமிஷம் நல்லா குழைச்சிடலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கு நமக்கு. வெந்த முருங்கைக்காவை இதோடு சேர்த்துக்கலாம்.
இப்போ அந்த பொடியும் இதோட சேர்த்துட்டு தாளிப்பையும் இதோட சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு சூப்பராக கதம்ப சாதம் தயாராகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்குன்னு எதுவும் வேண்டாம். நீங்கள் விருப்பப்பட்டால் பொரியலோ அப்பளமோ வச்சு சாப்பிட்லாம். லஞ்ச் பாக்ஸுக்கு இப்படியே கூட நீங்கள் கொடுத்து விடலாம். எல்லா காய்களும் சேர்ந்து இருக்கும்போது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கிண்ணத்தில் இருந்த தண்ணியை இதோடையே சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு சூப்பராக கதம்ப சாதம் தயாராகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது இதன் மேலே நெய் விட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு வேறு லெவல். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.